சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகராசி நேயர்களே, செவ்வாய் வக்கிர நிவர்த்தி 2025 மாசி மாசத்துக்கு 9ஆம் தேதி. இது வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். உங்களோட ராசிக்கு அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நட்பு கிரகம், யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதோட உங்களோட ராசிக்கு 2 முக்கியமான வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். ராசிக்கு 5வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லப்படுற 5வது வீடு, தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லப்படுற 10வது வீடு. இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி வந்து டிசம்பர் மாதம் 2024 பலமிழந்து போயிட்டாரு, வக்கிரகதி அடைஞ்சு போயிட்டாரு. இப்போதான் அவர் பலமடைய போறார். இவர் இந்த 5வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி இருக்காரு. அவர் பலவீனமாக போனதால ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது. பொதுவாக 5வது வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றது. பூர்வீக சொத்துல ஏகப்பட்ட வில்லங்கங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க. கடந்த 2 மாசத்துல பாடுபட்டம்பா, சொத்துல ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. அந்த காலகட்டத்தில் அப்பந்தாத்தம் பாட்டம் காலகட்டத்தில் போட்ட கேஸை இன்னும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் ஒரு சொத்து சம்மந்தமான விவரங்கள்லாம் தெரிஞ்சு நமக்கு அது கூட தெரியல. நம்ம படிக்கிறோம், டவுனில் சுற்றுறோம், அப்படியே இருந்துட்டோம். ஒரு பத்திரத்தை எடுத்து அதில் என்ன ஏது இருக்குன்னு கூட அந்த காலத்து பத்திரத்தை நம்மளால் படிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுமாரி சில பேருக்கு சொத்து தொடர்பான வழக்குகள் இழுத்துக்கிட்டே கிடந்திருக்கும், ஒரு முடிவுக்கு வர முடியல. பூர்வீக சொத்தை விற்கலான்னு பார்த்தா நல்ல விலை போக மாட்டேங்குது. எவனாவது ஒருத்தன் தடுத்து விட்டுறான். இங்கெல்லாம் அவளை போல இங்கே அவளை போலன்னு எவனா ஒருத்தன் அங்கே உள்ளவன் இங்கே உள்ளவன் இடைத்தரகர் பங்காளி உரமுறை எவனா ஒருத்தன் தட்டி விட்டு போடுவான். தான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் விலையை குறைச்சி விட்டு போயிருப்பானுங்க. இப்படி பூர்வீக சொத்து தார்ந்து வில்லங்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு இடம் இருக்குது அப்படின்னா 4 பக்கமும் நில பிரச்சனை. எனக்கு இங்கிட்ட அரடி இருப்போமா ஒருத்தன், தாண்டா அரடி இருக்குமா ஒருத்தன், இப்படியெல்லாம் பிரச்சனை பூர்வீக சொத்தால். சாம சொத்தே இல்லாமல் இருந்திருக்கலாம் போல. சொத்து இல்லாதவங்க கூட 10 ரூபா நிம்மதியாக சோறுத்துன்னு பொழைச்சிக்கிட்டு இருக்கா. சொத்தை வச்சுக்கிட்டு இதை காப்பாற்றுறதுக்கு நான் படுற பாடு இருக்கேடா எங்கள் அப்பா. ஒரு விற்கவும் முடியல, வச்சுக்கிட்டா அழுவ முடியல, விற்றுக்கிட்டா அழுவ முடியலங்கிற கதையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானமும் 5ஆம் வீடு அப்படிங்கிறது. அப்போ பிள்ளைகளாலேயும் பிரச்சனை. பிள்ளைய ஒழுங்காக படிக்காது, எங்கேயா ஊர் சுற்றுது, பிள்ளைகளை பற்றி நமக்கு காதில் வர்ற செய்தியெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். படிக்கல, ஒரு வேலைக்கு போகாமல் படித்து முடிச்சுட்டு வெட்டியாக ஊரை சுற்றிட்டு உட்காந்துருக்கு, ஊர் வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, இப்படியெல்லாம் செய்தி, இப்படியெல்லாம் பிரச்சனை. சில இடத்துல பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்கும், அதுகளுக்கு வந்து ஒரு படிப்புக்கு தக்கன வேலை இருக்காது, இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. பிள்ளைக்கு பிள்ளை இல்லை, பேர பிள்ளை இல்லைன்னு கிடந்து படுபடுறேன், பார்க்குற இடத்தெல்லாம் கேட்குறாங்க, கஷ்டமாக இருக்குது. இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. 5ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரம் அப்படிங்கிறப்ப 10வது ஊத்தத்துக்கு தொழில்ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. தொழிலை முடக்கி போட்டிருப்பாரு, தொழிலில் வருமானம் இருக்காது, தொழிலில் நட்டம் வந்திருக்கும். நம்மள்கிட்ட வேலை செய்கிறவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி இருப்பான், வேலை செய்கிற இடத்துல வேலை கிடச்சிருக்காது, வேலையை விட்டு நீக்கப்பட்டிருப்பீங்க. இவ்வளவு பிரச்சனையை பார்த்தாச்சு, பரவாயில்ல. இவ்வளவு பிரச்சனை எதனால் அப்படின்னா செவ்வாய் வக்கர நிவர்த்தியோட சேர்த்து அஷ்டமசனியோட ஆதிக்கம் வலுவாக இருந்தது அப்படிங்கிறது தான். இப்போ செவ்வாய் பலம் அடைஞ்சிட்டார். சரி ரைட்டு, இப்போ வர நடப்புக்கு வந்துடுவோம். நம்ம ஏன் போன கதையை பேசிக்கிட்டு இப்போ யோகம் செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் வந்து பலமடைகிறார் அப்படிங்கிறதால பல வழிகளிலும் நன்மை அப்படிங்கிறது வரும். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த ஒரு காரியமும் தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அது இனிமேல் துரிதமாக நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடம் விற்க முடியல, கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இடம் விற்கலாம். அது மாதிரி போர் போட்டால் தண்ணி வரல ஜோசியரை, இப்போ தண்ணி வரும், மறுபடியும் போர் போட்டு பாருங்கள். அது மாதிரி வீடு கட்டலான்னு நினச்சேன், பாதியில் நிற்கிது, தொடர்ந்து வேலையை ஆரம்பிக்கலாம். இனிமேல் கரகடன் நடக்கும், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். மண்ணை நம்பி என்ன வேணாலும் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி கேஸ் ஒன்று இருந்து ஜோசியரை ஜெயிச்சு ஃபுல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதேமாரி நம்ம சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பங்காளிகள் உங்களோட குணத்தை அறிஞ்சு அதன்படி நடந்துவாங்க. பங்காளிகளுக்கு எங்களுக்குமே ஒத்துமை இல்லை, அவனுள்ளே வந்து சொத்துல கேஸு போட்டுக்கிட்டு இருக்கான் இருந்தவங்களுக்கு கூட இதுக்கு அவங்களே சமாளித்து வருவான். ஏன் போயா தாத்தங்காலத்தில் பாட்டங்காலத்தில் போட்ட கேஸுக்கு நாம் இன்னமும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளை காலத்திலே நம்ம ஒத்துமையாக இருப்போயா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துப்பீங்க. என்னையா 5 அடி தான் பஞ்சாயத்து, இந்த ஆளுக்கு 2 அடியாக வச்சுட்டு போயா அப்படின்னு சொல்லி பேசி முடித்து சொத்து கைக்கு வரும். அதை விற்றுவிட்டோ, இல்லை ஒரு பாகத்தை கூறு போட்டு விற்றுட்டோ, இல்லை அதில் ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விட்டோ, வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டோ, இல்லை பண்ணையை பொழைச்சிக்கலாம். இது மாதிரி விவசாயமும் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் பொய்த்து போயிருக்கும். விவசாயத்தில் போட்ட காசை எடுக்க முடியல, ஒரு பூச்சி வச்சு அடித்து பிடிச்சி ஒன்றும் காய்க்கல, ஒன்றும் பூக்கல, ஒன்றும் விளையில, இப்படி கிடந்த நிலமெல்லாம் மாறி விவசாயத்தில் 10 ரூபா சம்பாதிக்கலாம். விவசாயத்தையே விட்டுட்டு போயிடுவோண்டா போடா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தவங்க கூட விவசாயத்தில் இனிமேல்
காசு அப்படிங்கிறது பார்க்கலாம். இது மாதிரி கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 11வது வீட்டுக்கு அதிபதி, அற்புதமான மனிதர். லாப வீட்டுக்கு அதிபதி இப்போ உச்சமடைகிறார், பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு. இப்போ உங்களுக்கு லாப குரு வர, லாப குரு லாபாதிபதியோட வீட்டில் இருக்காரு. லாபாதிபதி குருவோட வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்காரு. எப்பேற்பட்ட அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துங்க. இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத உங்களை உச்சத்தில் கொண்டு போய் விடும். ஆடு மாடு கால்நடை வளர்ப்பு நல்ல பட்டி பெருகிறத கண்கூடா பார்க்கலாம். ஏன்னா பால் வெள்ளை அப்படின்னாலே சுக்கிரன் தான். பாலுக்கு பஞ்சமே இருக்காது. பெரிய பண்ணையே நீங்கள் உருவாக்கலாம். கால்நடைகளால் லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். இது மாதிரி வாங்கின கடனை அடைக்க முடியலையே அப்படின்னவங்கெல்லாம் கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் இதை நாம் சொல்லணும். அதுமாரி மீனராசியில் புதன் இருக்கார், நீசம் அடைஞ்சிருக்கார். அதாவது 12வது வீட்டுக்கு அதிபதி நீசம் அடைஞ்சு அடைஞ்சிட்டு போகிறார், தப்பு கிடையாது. கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம். மாமா மச்சான் வகையில் இருந்தால் மனக்கசப்புகள் மாறும். பொண்ணு கொடுத்த இடத்துல சண்டை, பொண்ணு எடுத்த இடத்துல சண்டை, இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மனக்கசப்புகள் மாறும். இதில் கொஞ்சம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சனி சேர்க்கை அஷ்டமத்தில் இருக்குது. அதனால் எதையுமே கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்கிறது நல்லது. எடுத்தங்கவுத்தானே எதையும் செய்ய வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா புது முதலீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏற்கனவே தொழில் பண்ணீங்களா அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கணும். உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். புது முதலீடு அப்படிங்கிறது வேண்டாம், பின்னால் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதோட முடிச்சிங்க. மற்றபடி இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.